வணக்கம் வட்டிக்கடை பழனியப்பன். வாங்க தலைவரே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். அப்புறம் தம்பி நம்மளுக்கு வேண்டப்பட்ட தம்பி. வேண்டப்பட்டவனா? சொந்தக்காரன் சொல்லு மாமா. மாமாவா? ஆமா, சொந்தக்கார தம்பி. உங்க சொந்தக்கார தம்பியா? என்ன சந்தேகம் பழனியப்பன்? வேணா உரசி பாத்துங்க. என்ன தலைவரே, தம்பி உங்க சொந்தக்கார தம்பி. அங்கத்த உரசி பார்த்தா உங்களை உரசி பார்த்த மாதிரி ஆயிராதா? சரி, எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய். 5000மா? நம்ம ஊரா போய் பஞ்சாயத்து பண்ணி உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரக்குக்கு சரியான ஆள் சிக்கிட்டா. இவ்வளோ கேனா இருக்கானே, இனிமே நம்ம தேவைகளுக்கெல்லாம் இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 10000 ரூபா. 10000? 10000 ரூபாய் கொடுங்க. சீட்டை போடுங்க. யார் பேர்ல போடுறது? என் பேர்ல போடுங்க. ஆமா, மாமா பேர்லயே போடுறேன். ராமசாமி படையாச்சின்னு எழுதுங்க. கலெக்டர் மாதிரி கழுத்து போடுற நீ மூளைக்காரன் மாமா. அவன் தாங்க. வாங்க. ஐயோ பாவம். ஹலோ விவசாயி, உங்களதான். ஹலோ, அந்த ப்ளூ பேண்ட் போட்டுருக்கவரை கூப்பிடுங்க. என்னையா? நீ தானே ப்ளூ பேண்ட் போட்டிருக்க, இங்க வா. என்ன? எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? இந்த ஊர் ஜனங்க அவங்களுக்கு என்ன, நல்லா பழகுறாங்க. அப்புறம் எங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதுமே இல்லாம வந்து எனக்கு இதெல்லாம் கிடைச்சது பெரிய விஷயம். விவசாயம் கூட கத்துக்கிட்டு போல. ஆமா, தாத்தா கொத்தாசையா? தப்பில்ல, பண்ணுங்க. இங்க வேற ஏதாவது குறை இருக்கா? இருந்தா சொல்லிடுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி சரி பண்ணிடுறேன். பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, அது இல்ல இது இல்ல, வெளியூர்ல போய் குடும்பம் நடத்தலாம்னு கூப்பிட்டா என்னால இந்த ஊர் மனுஷங்களை எல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாது. ஏய், நான் லூஸ் மாதிரி பேசுற? நான் தெளிவா தான் பேசுறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு நீங்க ஓகே தான், பட் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீங்களே யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, உங்க முடிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஏய் ஏய், ஐயோ இவளா? இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன நம்மளை பார்த்துட்டு ஒதுங்கி போறா? விடக்கூடாதா? ஒதுங்கி போனாலும் விட மாட்டா. இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. ஏன் இல்ல? அம்மா தாயே போமா. ஹலோ, என்ன நான் சொன்னதுக்கு பதிலே காணோம்? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒதுங்கி போற? என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? எல்லாம் நம்ம கல்யாண விஷயம்தான். ஏய், ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டா சொல்றேன்னு பார்த்தா திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்குற. நான் யாரு என்னன்னே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் லவ் பண்றேன்னு சொல்ற? ஊரு பேரெல்லாம் தெரிஞ்சுட்டு லவ் பண்றதுக்கு பேரு லவ் இல்ல, அது பிசினஸ். என் மனசு நீதான் என் புருஷன்னு சொல்லுது. அதான் ஏன் லேட் பண்ணணும்னு என் லவ் உடனே சொல்லிட்டேன். இந்த வயசுல உனக்கு என் மேல வந்திருக்கிறது பேர் லவ் இல்ல, வயசு கோளாறு. ஏன்டி படிக்கிற வயசுல படிக்காம இப்படி உடம்பு சதுக்கா அலையிற? உன் ஒருத்திக்கான எல்லாத்தையும் இலக்க தயாரா இல்ல. ஓடி விளைய பார்த்து. நான் தான் படிக்காம முன்னாம ஆயிட்டேன். உன் வாழ்க்கையை இப்படி ஆயிடக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். நான் அவ்வளவு சீக்கிரம் அல்பாயுஸ்ல ஒன்னும் போயிட மாட்டேன். ஒரு 50 வருஷமாவது நான் டார்ச்சர் பண்ணிட்டு தான் சாவேன். என்ன நீ அடிச்சிட்டல. இந்த ஜென்மத்துல என்ன அடிக்கவோ அணைக்கவோ ஒரு ஆம்பளைக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. தாத்தா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கு நான் திடீர்னு ஊரட்டம் போறீங்க? நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நீ முதல்ல கிளம்பு. பாட்டிட்ட கூட சொல்லிட்டு நாளைக்கு போயிடுறேன் தாத்தா. அதை நான் சொல்லிக்கிறேனப்பா. இந்த ஊரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல நீ கிளம்பு. எங்க இருந்தாலும் நல்லா இரு. தாத்தா தாத்தா, நாளைக்கு போறேன் தாத்தா. தாத்தா தாத்தா சேகர்! சேகர்! பஸ் நிறுத்துங்க! சேகர்! பஸ் நிறுத்துங்க!
நாளைக்கு கோயில் திருவிழா இருக்கு. ஏன் தம்பி திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டீங்க? என்னது கிளம்பிட்டானா? அவனா போறேன்னு சொல்லிட்டு போனானா? ஒப்பை எவனுக்கு என்னைக்கு ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்துருக்கான்? 3 வேளை சோற போட்டு ஓசியில வேலை வாங்கியிருப்பான். உங்க ஆத்தாகாரி காக்காய வரட்டோம்னா கூட கையை கழுவிட்டு தான் காக்காய வரட்டுவா. வாலிய புள்ள 4 காசு செலவு கேட்டிருப்பான். ஒப்பை பொட்டியை கட்டி அனுப்பிட்டான். ஒப்பன்னு சொன்னா இவன் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதான். நான் சொன்னேன் உன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம்னா நீ முடிவு பண்ணு. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கணுமா இருக்க வேண்டாமான்றது ஊர் தலைவன் நான் தான் முடிவு பண்ண சொல்லி கையோட கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இனிமே அவன் இந்த வீட்டுல தான் இருப்பான். நீ சோற போடு. மனுஷனுக்கு அறிவே கிடையாது. என்னங்க? வாங்க. ஏண்டி அந்த பையன் சாப்பிட்டு இருக்கான். மத்திய நேரத்தில் சிக்னல் கொடுத்து கூப்பிடுறீங்க. அந்த பையன் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பான்? தச்சி லூசு மாதிரி பேசாதயா. இது லூசு மாதிரி பேசுறானா? ஆமா, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறப்போ இந்த பையனை இங்க தங்க சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்கு தான் கூட்டு வந்தியா? கூத்து நினைச்சுக்க. உன்ன மாதிரி நினைச்சேன் பொண்ணே. ஒரு நாள் மத்தியானம் மரத்துக்கு கீழே நம்ம 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். காத்தடிச்சிச்சு. ஒரு இலை வந்து கண்ணில் விழுந்துச்சு. டபக்குன்னு கண்ணு மூடுனேன். உன்னைய பார்த்தா கண்ணு அடிச்சு நினைச்சு என் கையை பிடிச்சி ஓடி வந்துட்டேன். நான் பண்ண பெரிய தப்பே. என்ன ஃபேஸ் டர்ன் பண்ணி பேசுற? உன்ன மாதிரி என் பொண்ணு பலவீனமானவல்ல, படிச்ச பொண்ணு, செல்ஃப் கான்ஃபிடென்ட். பேசுற பேச்சு. டேய் குட்ரா. போடி குட்ரான்னு சொல்றேன்ல. இந்த புடி. எவ்வளவு சொன்னாலும் மூளை ஏறல பாரு. புத்தி கெட்ட மனுஷன். வேற ஒண்ணும் இல்ல. பிறந்த வீட்டை பத்தி பேசுறதுல கோபம் கொப்பளிச்சிருச்சு. உள்ள புடி வச்சு திட்றா. என்ன லூஸ் மேல அடிக்குற? எங்களுடைய மனோபாவம் இருக்கு. டேய் சுதா. டேய் வாடா போலாம். வரமா. ஐயோ அவ படுத்துற டென்ஷன்ல திருவிழா வேலையை மறந்துட்டேனே. அஞ்சலி தம்பி கவனிச்சுக்கப்பா. தம்பி வரேன். ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஏங்க குழம்புத்துங்க. ஏங்க உங்களை தான் வந்து குழம்புத்துங்க. ஏன்டா வந்த? அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? நானும் ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன்ல. ஐயோ தாத்தா தான் திடீர்னு என்ன போக சொல்லிட்டாரு. நான் எவ்வளவு சொல்லி கேட்கல. நான் என்ன பண்றது? ஓ போனா போயிடுவியா? என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நான் இப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்ப உன்னை லவ் பண்ணனா பைத்தியக்காரியா? அவர் சொன்னாரா இவரு போனாரா? டேய் என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். உன்னை கொன்னே போடுவேன் சொல்லிட்டேன். அதான் நான் வந்துட்டேன்ல. நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்டா. யோ எங்கயா உங்க சாமி? வர சொல்லியா சீக்கிரம். யோ இரியா வருவாரு. நீ கூப்பிட்டோன்னு ஓடி வர்றதுக்கு உங்க வீட்டு வேலைக்காரனா? டேய் உன்னை ஊரெல்லாம் தேடினீங்கன்னா நீ இங்கே வந்து ஒழிஞ்சினீங்க. நீ ராமசாமி யார் மணி? யார் நீங்க? நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்பா அப்பா என்னப்பா? உங்க ஃப்ரெண்ட் யாரோ தேடி வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் எந்த ஃப்ரெண்டு தேடி வந்தா? என்னங்க ராமசாமியா நீ? ராமசாமி வண்டியில் ஐயா உட்காந்துருக்காரு. வாயா வெளில. இந்த நேரத்தில் என்ன விஷயம்? தட்டே போட்டு வாயா. மூஞ்சி கிஞ்சில பேத்துருவேன். வாயா. என்னங்க? ஏய் என்னடி ஆச்சு? தெரியலமா. எங்க எங்க போறீங்க? என்னங்க? யாருங்க? என் வீட்டுக்காரர் இந்த நேரத்துல எங்க கூட்டிட்டு போறீங்க? திருடைய கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கதையா பேசுறீங்க? என்ன திருடுனா? யாருங்க? அப்பா நீ போவத இரு. யாருங்க நீங்க? நான் போலீஸ்மா. போலீஸ். ஐயா ஜீப்ல உட்காந்துட்டு இருக்காரு. நீ ஏன் வர போறியா இல்ல நான் இழுத்துட்டு போட்டுமா? அவனை கொண்டாங்க.
இவன் சென்னையில பெரிய திருடன். தேர்தல் அதிகாரி வீட்டுல திருடிட்டு வந்து இங்க வந்து பதுங்கிட்டான். இந்த விளக்கம் போதுமா? இவனை இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்கய்யா. வாயா, அந்த வண்டியில ஏறியா. என்னங்க அவனுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்க வீட்டுக்கார விட்டுருங்க. ஏமா அப்பா, அவன் நீங்க திருடனங்கள சொல்லுங்கப்பா. இவர் மேல தான் வச்சிருக்கான். நாங்க எல்லாம் விசாரிச்சு தான் வந்திருக்கோம். ஏங்க திருடுனது அவன் தானே, அதுக்கு ஏன் வருமானம் இருக்குங்க அரெஸ்ட் பண்றீங்க? சுமார் சார், எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம் சார். நானே கூட்டு வரேன். இப்போ விட்டுருங்க சார். பெரியவரே, இது மத்த கேஸ் மாதிரி கிடையாது. பெரிய இடத்துல திருடிட்டு வந்துட்டான். இவனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர். இந்தாங்க திருவண்ணாமலை லாட்ஜில் தான் தங்கியிருக்கோம். ஏதாவது ரூம்ல வந்து பாருங்க. யோ வண்டி ஏத்தியா. சார் ஒரு நிமிஷம். மாப்பிள்ள எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. காலையில் நான் வந்து பேசுறேன். யோ போயா. வண்டியில ஏத்துங்க. ஒருமா ஒன்றும் ஆகாது. மாப்பிள்ளை ஒன்றும் ஆகாது. கவலைப்படாது.